Exodus chapter 33 and verse 14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் உனக்கு அல்லது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். The promise that the Lord gave me today is God will give you rest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, ஆண்டவர் எங்கே இளைப்பாறுதல் தருகிறார்? And the last and the third one, where will God give rest? முதலாவது சரீரத்தை இளைப்பாற பண்ணுகிறார். God will give rest in our body. இரண்டாவது ஆத்துமாவை இளைப்பாற பண்ணுகிறார். God will give rest in our soul. மூன்றாவது 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Kings chapter 5 and verse 4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு adversary nor evil occurrence. கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதலை தந்தார். The Lord has given me rest on every side. எனக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. I have neither adversary nor evil occurrence. மூன்றாவது, கர்த்தர் எங்க இளைப்பாறுதல் தருகிறார் தெரியுமா? Number 3, where the Lord will give rest. தேவன் நம்முடைய எல்லை எங்கும். மூன்றாவது, கர்த்தர் எங்க இளைப்பாறுதல் தருகிறார் தெரியுமா? Number 3, where the Lord will give rest. தேவன் நம்முடைய எல்லை எங்கும் இளைப்பாறுதல் தருகிறார். God, hallelujah. இந்த காலவேளையில விசுவாசிங்க. This morning you believe. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன கர்த்தர், the Lord who said I will give you rest, நிச்சயமாகவே நம்மை இளைப்பாற பண்ணுவார். He will give you rest. நம்மை இளைப்பாற பண்ணுவார். He will make us rest. இந்த மாதம் ஒரு இளைப்பாறுதலின் மாதமா இருப்பதாக. May this month be a restful month. கர்த்தர் நம்முடைய எல்லா பயங்களுக்கு நீங்களாக்கி நம்மை இளைப்பாற பண்ணுவாரா? The Lord will give us rest from all our fears. நம்முடைய சரீரத்திற்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல். A rest in our body. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல். God will give rest in our soul. நம்முடைய எல்லைகளிலே ஒரு பெரிய இளைப்பாறுதல். God will give rest in our borders. எல்லா சத்துருக்களுக்கு தேவன் நம்மை விலக்கி இளைப்பாற பண்ணுவாரா? And the Lord will remove all our enemies and give us rest. ஆண்டவரே, நீர் தருகிற இளைப்பாறுதலுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the rest that you're going to give us. விசுவாசிக்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All you believe, raise your hands and praise.